மற்றும் வட்டார செயலாளர் சத்யசீலன் அவர்களையும் அவர்களையும் வட்டார பொருளாளர் மன்மதன் பாண்டிய ஜெயா டீச்சர் அனைத்து ஆசிரியர் உறவுகளுக்கும் என்னுடைய மைத்திர உம்மாயன் அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு எல்லா பங்களிப்புக்கும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது அவர்களையும் வருகிறது என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த மகன்களையும் என்னுடைய சமுதாயங்களையும் மருமகன்களையும் அனைவரையும் விழாவிற்கு பாராட்டு விழாவிற்கு வருகின்ற அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாங்கள் இருவரும் இந்த அளவுக்கு இருந்தால் எங்களுடைய மாமா வந்து உங்கள் அப்பா வந்து அம்மா அம்மா ரெண்டாவது தான் போச்சு. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெண்டாவது அவங்க 5வது வரைக்கும் போவாங்க. மற்ற 3 பேரும் அரசு உத்தியோகத்தில் போவாங்க. எல்லாருக்கும் அதிகமாக நம்ம முடிந்து சிலம்புல பல வருஷங்களாக ஆசிரியர் இருந்தது. நம்ம சங்கத்தில் தலைவராக இருந்தார், கூட்டுறவு செயலாளர் தலைவராக இருக்காரு. ஆமாம், எஸ்எஸ் வாத்தியாருவாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனை வாத்தியார்னு சொல்லுவாங்க. அவர் வந்து நம்ம செக்காமணி கலர் பணிகளில் செயலாளராக இருந்தார். அவருடைய விசேஷத்துக்கு வரும்போது ரொம்ப இளைய வயசில் நம்ம சேஎஸ்ஆர் கூட்டி மாநில தலைவர் வந்து ரொம்ப 15 வயசு அழகாக அந்த அளவுக்கு வந்து அவங்க விழாவுக்கு வந்தார். அவர் பார்த்து அவங்க சிறப்பாக பேசுகிறார். அந்த விழாவில் அங்கிருந்து அந்த இயக்கக்கூடிய மக்கள் ஆசிரியர்களால் நம்மளுடைய இயக்கத்தில் வந்து யாரும் தரப்பாய்க்கணும், இயக்கத்தில் தோழோடு அந்த அளவுக்கு இயக்கத்தில் பாகுபாடு இல்லாமல் எந்த ஒரு மீட்டிங்காக இருந்தாலும், எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும், எந்த ஒரு துக்க நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்கேயும் ஃபோன் பண்ணால் உடனே அந்த இடத்துக்கு சார் ஃபோன் பண்ணால் சரி இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க உடனே கொடுக்கும். இப்பெல்லாம் வந்து விவசாயத்தில் இப்போ அதிகமாக போகிறது. அன்னைக்கு இருந்த காலத்தில் 2010 வந்து விவசாயத்திலே கிடப்பேன். அப்போ சார் ஃபோன் பண்ணுவார், எப்போ அந்த இடத்துக்கு போகணும்ப்பா சொல்லி ஃபோன் பண்ணுவார். அப்படியே தொட்டு போய் முங்குவேன், அப்படியே ஒரு சட்டையை மாற்றி அப்படியே ஓடிடுவேன். அப்படியே அந்த இயக்கத்துக்காக இயக்கம் நமக்கு என்ன செஞ்சு கட்டிடுவோம். இயக்கத்தையே நம்ம என்ன செய்யணும், இன்னும் செய்ய வேண்டியது கடமை அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த இயக்கம் தான் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு சேஎஸ்ஆருடைய அவருடைய அவரை நேரத்தை சந்திச்சு பேசிக்கணும். நாங்கள் 2 பேரும் போய் பேசிடுவோம். அவருடைய ப்ரொமோஷனுக்காக பேசணும். அது ரொம்ப நல்லா அறிவுரை சொல்லி அனுப்பினார். ஒன்றும்லப்பா அங்கப்பா பாருங்கள், கொஞ்ச நாளில் உடனே இங்கே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருந்தார். அதே மாதிரி நாட்டாவட்டிக்கு மாற்றிக்கிறதுக்கு அவர் தான் இருந்தார். இங்கே செல்லாயிரத்துலேருந்து இங்கே மாற்றுறதுக்கே எங்கள் மாமாவும் உங்கள் அப்பாவும் சேஎஸ்ஆர் ரொம்ப க்ளோஸ். ஒரு போய் கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு நெருக்கமானவங்க. அதனால் சேஎஸ்ஆருக்கு மட்டும் உறவராக இருப்பார். அதனால் இந்த வேலைக்கு வரும்போது போய் சொன்னாங்க, உடனே வேலைக்கு ஒதுக்கி உள்ள ஆசிரியர் ஈஸியாக படிச்சுட்டப்ப. அதனால் இங்கே நாங்கள் வந்து இயக்க சார்பாகவும் நம்மளுடைய ஆசிரியர் உறவுகள் இன்னும் நிறைய பேர் நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி இருக்க சூழலில் பள்ளிக்கூடத்தில் வந்து எல்லாருமே பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் ஏஓமாக வந்து முன்னாடி மாதிரி இல்லை. இருக்கக்கூடிய கஷ்டமான சூழலில் ஏஓக்கள் வந்து பிள்ளையை கரெக்டாக பிள்ளையை நல்லா படிக்கணும் அப்படின்னு இப்போ ரொம்ப மேலே அதிகாரி வரக்கிறதுனால இவங்க வந்து நம்மளை வரக்கிறாங்க. நம்மளும் இன்றைக்கி வந்து என்ன செய்கிறோம், வேறு வழி இல்லாமல் நம்ம பள்ளிக்கூடத்தை விட்டு போக முடியல. கரெக்டான டைத்துக்கு போய் இருக்கணும், கரெக்டான டைத்துக்கு போகணும், அந்த சூழ்நிலை தான் இருக்கிறோம். அதனால் நிறைய ஆசிரியரை கூப்பிட முடியாது, அவங்களாம் வருத்தப்பட்டு போவாங்க. அவங்களாம் பார்த்துட்டுல நன்றி சொல்லணும். அதனால் இப்போ வந்து அனைத்து ஆசிரியர்களும் அனைத்து உறவுகளும்